விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் அருகே ரயில்வே தண்டவாளத்தை கடக்க முயன்ற டிராக்டர் மீது எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டிராக்டர் மற்றும் டிப்பர் ரயில்வே தண்டவாளத்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் அருகில் இருந்தவர்கள் டிராக்டரை மட்டும் தண்டவாள பகுதியிலிருந்து மீட்டனர். தண்டவாளத்தின் குறுக்கே சிக்கிக் கொண்ட டிப்பர் 50 மீட்டர் தூரம் தூக்கி வீசப்பட்ட நிலையில் டிராக்டரை ஓட்டி சென்ற கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சக்தி என்பவரை ரயில்வே போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வருகின்ற மார்ச் மாதத்தில் நடைபெறவுள்ள தேர்வில் வெற்றி பெறுவது குறித்து மாத்தியோசி என்ற தலைப்பில் பயிற்சி பட்டறை கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் பொதுத் தேர்வின் போது கல்வி சம்பந்தமாக ஏற்படும் கேள்விகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் பதிலளித்து அறிவுரை வழங்கினார். மேலும் இந்நிகழ்வில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஹிந்தி, சமஸ்கிருத மொழிகள் திணிப்புக்கு கண்டனம் தெரிவித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு திராவிடர் கழகம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் வனவேந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் திமுக, மதிமுக உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மத்திய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெயங்கொண்டம் அருகே தத்தனூரில் உள்ள தனியார் கல்லூரியில் அரியலூர் மாவட்ட சதுரங்க சங்கம் சார்பில் மாநில அளவிலான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மற்றும் தனியார் பள்ளிகள், கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். தகுதி பெற்ற மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 77ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு குதிரை வளர்ப்பு குறித்து விவசாயிகள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அதிமுக இளைஞரணி சார்பில் வடக்குபாளையம் முன்னாபுரம் சாலையில் குதிரை பந்தயம் நடைபெற்றது. முன்னதாக இந்த போட்டியை பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்த நிலையில் வெற்றி இலக்கை நோக்கி குதிரைகள் ஒன்றோடு ஒன்று சீறி பாய்ந்து சென்றது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பொள்ளாச்சி ஜெயராமன், அறிஞர் அண்ணா வகுத்துக் கொடுத்த இருமொழி கொள்கையில் அதிமுக என்றும் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வகுத்துக் கொடுத்த இருமொழி கொள்கையை தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது என்றும் அதே கொள்கைதான். மும்மொழி கொள்கைக்கு எதிராக பாளையங்கோட்டை ரயில் நிலையத்தில் ஹிந்தி எழுத்துக்களை அழித்து திமுகவினர் போராட்டம் நடத்தினர். மேலும் அதன் அருகில் தமிழ் வாழ்க்கை என எழுதியதோடு தமிழ் வாழ்க்கை என முழக்கங்களோடு போராட்டத்தில் ஈடுபட்டதால் ரயில் நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் சிலட்டூர் கிராமத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோவில் சந்தன காப்பு மற்றும் தை திருநாளை முன்னிட்டு வடமாடு மஞ்சு விரட்டு போட்டி விமர்சையாக நடைபெற்றது. மொத்தம் 14 காளைகள் பங்கேற்ற நிலையில் அதனை 14 குழுக்களை சேர்ந்த வீரர்கள் போட்டி போட்டுக் கொண்டு அடக்கிய காட்சியும் அடக்க முயன்ற காட்சியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. திண்டுக்கல்லில் ஆறுமுகம் குத்துச்சண்டை அகாடமி சார்பில் 7ஆம் ஆண்டு மாவட்ட அளவிலான குத்துச்சண்டை போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டியில் திண்டுக்கல், பழனி, ஒட்டன்சத்திரம், வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 70க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தங்க பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். நாகப்பட்டினம் புதிய கடற்கரையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் இசை கலைஞர்களின் வளமான இசை திறமையை வெளிப்படுத்தும் விதமாக நம்ம நாகை நம்ம இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. உள்ளூர் கலைஞர்கள் தங்கள் திறமைகளையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு கண்டுகளித்தனர். சிவராத்திரியை முன்னிட்டு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் உள்ள ஆட்டத்து வெளியில் 28ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூரு, நியூடெல்லி, தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த நாட்டிய பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது பரத திறமையை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியின் இறுதியில் நடன திறமையை வெளிப்படுத்திய அனைவருக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.